வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் இந்த எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட் ரெஸ்ட் முக்கியமான சொல்லியிருந்தோம். அதுபோல் ஃபஸ்ட் ரெஸ்ட் பிரேக் பண்ண பட்சத்திலே மார்க்கெட்டில் புல்லிஸ் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஈவனாக நிஃப்டி இறங்குறது ரெடியாக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஏறது ரெடியாக இருக்குங்கிற அர்த்தம் சொல்லியிருப்போம். நம்ம தான் தலைப்பாகவும் போட்டிருப்போம். இப்போ பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இறங்கிச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல வர்றப்போ மார்க்கெட் அப்சைடு திரும்புறது வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த இடம் தொட்டுட்டு போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் இந்த டைரெக்ஷனில் நம்ம எதிர்பார்த்த டைரெக்ஷனில் போணுச்சு மார்க்கெட். ஆனால் இந்த இடத்த தொட்டுட்டு மார்க்கெட் போகலை. அதுபோல் இந்த ஏரியா வர்றப்போ இதுலேருந்து ஒரு செல்லிங் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த இடத்துல செல்லிங் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லி தான் ஆனால் கிளியராக இல்லை அப்படிங்கிறத நம்ம டெலகிராம் சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த இடத்துல மார்க்கெட் அப்சைடு போய்ட்டு திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா மார்க்கெட் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இது பையிங்கில் தான் இருக்குது, அதுதான் செல்லிங்களுக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தோம்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சு. ஆனால் செகண்டுக்கு பிறகு தான் நம்ம ஃபால்னு சொல்லியிருப்போம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டு, அதாவது இதுக்கு மாதிரி எல்லா ஜோன் போட்டு இது பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப்சைடு போக வாய்ப்பு இல்லை, இங்கே போய்ட்டு இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஈவனாக இல்லாதனால மார்க்கெட் இப்போ இது அழைச்சிட்டு போனதே பேங்க் நிஃப்டி தான். அந்த இடத்துல நிஃப்டி மேலே கொண்டு போனது பேங்க் நிஃப்டி தான் இந்த ரேஞ்சு வரைக்குமே. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் தேர்ட் வரைக்கும் போயிருன்னு சொல்லிட்டு கரெக்டாக தேர்ட் சப்போர்ட் தான் மார்க்கெட் அப்சைடு திருப்பி மறுபடியும் போயிருக்கு. மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்தது தான். மார்க்கெட் ரெண்டு ஈவனாக இல்லைனாலே மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. ஒன்று மேலே போனால் ஒன்று கீழே இழுக்கும், இதுதான் நடக்கும். சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த புல்லிஸ் கேண்டில் சொல்லிட்டு தான் இருக்கும். இந்த புல்லிஸ் கேண்டுக்குள்ளே தான் மார்க்கெட் இப்பயும் பார்த்திங்கன்னா இன்சைடாக தான் இருக்குது. இந்த கேண்டிலும் பிரேக். இப்போ இதை விட்டு இந்த கேண்டோட லோவாக பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். அது சேர்ந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டில் அப்சைட் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த பாக்ஸ் அவுட் வெளில வர வரைக்கும் மார்க்கெட் சைடே செட்டப் தான் டே படி பார்த்தோம்னா. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 24,801 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 24,892, தேர்ட் 25,062. சரி, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,654 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன லோ தான் 24,526. தேர்டை பொறுத்தளவுக்கு 24,411. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கேட்பு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இதுலேயும் அது போல தான் இருக்குது, நேற்று மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இந்த செகண்ட் வரைக்கும் வரது வாய்ப்பு. அது பிரேக் பண்ணிச்சா மார்க்கெட் 400 தான் சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 400 சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது இந்த செட்டப்பில். அதே சமயத்தில் மார்க்கெட் ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் புல்லிஸ் சைடோட பேரிஸ் தான் அதிகமாக தெரியுது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் இந்த செகண்டையும் பிரேக் பண்ணி இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. ஆனால் கால் சைடு பார்த்தோம்னா அப் சைடு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பார்த்து ஃபஸ்ட் ரெசன்ஸ் பிரேக் பண்ணாலும் செகண்டில் போய்ட்டு மார்க்கெட் ரெசன்ஸாக கீழே வர மாதிரி இருக்குது. இந்த செகண்டையும் பிரேக் பண்ண வச்சு தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் செல்லான் ரைஸ் மேலே போனாலும் மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம அப்சைட் எதிர்பார்க்கலாம். 56,098, 56,100 பிரேக் பண்ண வச்சதில் மார்க்கெட்டில் நம்ம அப்சைடுக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இல்லைனா இந்த இடத்துல செல்லிங் வரது வாய்ப்பு இருக்கும். இந்த டே கேண்டில் படி இது டபுள் டாப் மாதிரி செட்டப் வரும். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 56,098 அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை தான் ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா எல்லாம் ரவுண்ட் ஃபிகர் தான் 56,557. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 55,702 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பண்ணிப்போம். செகண்ட் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 55,400. தேர்டை பொறுத்தளவுக்கு 55,096 அப்படிங்கிற தேர்ட் சப்போர்ட். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட் ரெசன்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது எது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த டே கேண்டில் வரைக்கும், அதாவது செகண்ட் சப்போர்ட் வரைக்கும். ஏன்னா நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இன்றைக்குமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஈவனாக இல்லை. அதனால் நாளைய மார்க்கெட் கொஞ்சம் நாளைக்கும் திருப்பி கொஞ்சம் சொதப்பலான்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 55,96 விட்டு பிரேக் பண்ண வச்சது தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம தான் டேல ஒன்று கேண்டில் போட்டிருப்போம் செட்டப், அதுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு தொட்டு அங்கேருந்து மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அங்கேருந்து பார்த்து இந்த இடத்துலேருந்து 56,000 மார்க்கெட் வந்து 55,400 வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்து பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் நம்ம புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். அது நிஃப்டியோட கம்பேர் பண்ணுறப்ப இது இந்த இடம் தாண்டதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப, அதாவது இண்டிவிஜுவலாக பார்க்குறப்ப நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி புள்ளிஸில் தான் இருக்குது. இருந்தாலும் பேங்க் நிஃப்டியோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த இடம் மார்க்கெட் தாண்டதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒருவேளை ஒரு கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃப்ளாட்டாவோ இல்லை இந்த இடத்துல இங்கே ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் வந்து தொட்டுட்டு இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அது வந்து 55,400 டேயோட லோ வரைக்கும் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதையும் பிரேக் முடிஞ்சதில் இந்த மார்க்கெட் வந்து 55,000 தான் மார்க்கெட் அடுத்தது. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு டோஜி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டோஜி. இப்போ ரெண்டையும் பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து கீழே பிரேக் பண்ணி க்ளோசிங் வந்து டோஜிக்கு கொஞ்சம் மேலே வச்சுருக்காங்க. இந்த ஹையை பிரேக் பண்ணல. அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புள்ளிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி பார்த்தோம்னா 82,200 வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒரு 800 பாயிண்ட்ஸ் வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ண டேயோட ஹையை பிரேக் பண்ணால் அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 81,567 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 81,800 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 82,410. சார், சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 81,100 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 80,654 அப்படிங்கிறது நீங்கள் டேயோட தான் செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 80,054. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா இதுலேயும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டு செகண்ட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். செகண்டில் வந்து டேயோட சப்போர்ட் இருக்குது. இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் ஒரு 600 பாயிண்ட் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து செகண்ட் போய்ட்டும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு தான், செட்டப் தான் அதிகம். இந்த செகண்ட் விட்டு பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் அப் சைடு போகும். இப்போ பார்த்தோன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் முக்கியமானதாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து செகண்ட் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப வித்தியாசம் கிடையாது இந்த இடங்கிறது. அதனால் இதோட நோ ட்ரேடிங் ஜோனோட போட்டுக்கலாம். இந்த ஏரியா வந்து ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இடையில் நோ ட்ரேடிங் ஜோன் போட்டுக்கலாம். இந்த செகண்டை பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணல மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது பார்த்தோம்னா 80,650 வரைக்கும் டேயோட லோ வரைக்கும் இருக்கிறது வாய்ப்பு உண்டு. இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் 80,000 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இப்போ வந்து பார்த்தோம்னா நிஃப்டி சென்ஸ் 2 வீக்காக இருக்குது. பேங்க் நிஃப்டி மட்டும் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் பார்த்தோம்னா இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது 3லேயுமே வருது. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறது வாய்ப்பு அதிகம். ஆனால் இருக்க சட்டப்படி பார்த்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணலாம், மார்க்கெட்டில் அடுத்தது இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.